நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான். ஹலோ யோஸ், மேலும் பல புதிய தகவலுடன் உங்கள் ராம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிடிஎஃப் வாசன் அவரோட மனசு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோ பார்த்ததுமே எனக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் அவருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்குமே மனசு கஷ்டமா தான் இருக்குது. அவருக்கு நடந்த சம்பவத்துல ஒரு 3 விஷயத்த பத்தி இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம், அவரோட லைசன்ஸ் 10 வருஷத்துக்கு பேன் பண்ணிட்டாங்க. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரால் 10 வருஷத்துக்கு 2 வீலர் ஓட்டவே முடியாது. இதனால அவர் திரும்பவும் காருக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணி காருக்கு லைசன்ஸ் வாங்கி கார் ஓட்டும் போது போன் பேசிட்டு போனதா அதுக்கு மேல கேஸ் போட்டு மதுரையில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் டிடிஎஃப் வாசன் கடைக்கு முன்னாடி ஒரு சர்வல் மாதிரி போட்டிருப்பாங்க. எதுக்காக 2 வீலர் மேல எடுத்துட்டு போறதுக்கு. அந்த சர்வல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டிஎம்க்கு யாரோ போன் பண்ணி சொல்லி அந்த சர்வலை இடிக்க சொன்னதாக அவரே சொல்லியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் அந்த சர்வலை அவர் கண்ணு முன்னாடியே இடிச்சிருக்காங்க. ஒரு விஷயம் எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. அவர் தப்பு பண்ணாரு, 10 வருஷம் அவரோட லைசன்ஸை பேன் பண்ணி 2 வீலர் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுல ஒரு நியாயம் இருக்குது. அதே மாதிரி அவர் போன் பேசிட்டு கார் ஓட்டிட்டு போனாரு, அதனால மதுரையில அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அவரோட கடைக்கு முன்னாடி வண்டி மேல ஏத்துறதுக்கு ஒரு சர்வலா போட்டிருக்காரு. அதை எதுக்கு இடிச்சாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பிசினஸ் பண்ணும்போது ஸோ நம்ம பைக்கை மேலே எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லைடு ஒன்று பண்ணிருக்கோம். பிஎம் செல்லுக்கே கம்ப்ளைண்ட் பண்ணி ஸோ டிடிஎஃப் அதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணு முன்னாடி எதுக்கு உடைக்கிறாங்க, வலிக்குதே மனசு. பிசினஸ் பண்ண விட மாட்டாங்க, யூடியூப் சேனல் பண்ண விட மாட்டாங்க, பைக் ஓட்ட விட மாட்டாங்க. என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் செத்து போயிடுவேன்.